ஆல்ரைட் காய்ஸ், இன்றைக்கி எபிசோட் மசாஜ்லேருந்து வருது. மசாஜ் ஆக்சுவலி என்னென்னா, இன்றைக்கி என்ன கிழமை? திங்கக்கிழமை. நாளைக்கு ஜிவேஷ்க்கு வந்துட்டு ஒரு ஷூட் இருக்குது. இன்றைக்கி ஒரு ஷூட் இருக்குது. ஒரு பெரிய சேனல். என்ன சேனல்? இசாப் நவீன் சொல்லிட்டு பெரிய சேனலு. அவங்க கூப்பிட்ருக்காங்க ட்ரெயினராக இருக்கணும்னு. நாளைக்கு மின்னல் எஃப்எம் ரேடியோவில் அவனுக்கு இன்டர்வியூ இருக்குது. ஸோ அதனால் ரெண்டுத்தையும் ஒரேடியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கோம். அவங்க அம்மா அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? மருந்து எடுத்துட்டீங்களா? இந்த பைத்தியம் சாப்பிட்றோம். அது நீ சாப்பிடுவல, அதனால் வச்சுட்டேன். பைத்தியம் நான் சாப்பிட்டேன்னா உனக்கு பத்தாதுல்ல. பைத்தியம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, சைக்கோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சும்மா. ஓகே, ஸோ இப்போ கேளு கூடுறோம். சரி பார்ப்போம். கேட்டு திறக்க மாட்டேது. ஓகே, கேட்டு பாருங்க, இதுவாக திறக்கும். சரி, நான் போயிட்டு வரேன். நான் கால் பண்ணு. மேபி சீலாப்னா உன்னை ஹோட்டலில் எடுக்க சொல்லி கால் பண்ணுவேன். எந்த இடம்னு சொல்கிறேன். சரி, ஓகே, பாய். ஓகே, இப்போ போயிட்டு இவருக்கு ஒரு அவசரமாக ஒரு சட்டை வாங்கணும். ஒரே ஒரு சட்டை வாங்கிட்டு நேராக ஷாலாமுக்கு அடிச்சிருவோம். இந்த ப்ராசஸில் அதை தான் பார்க்க போகிறீங்க நீங்கள். சரி பண்ணுங்க. ஓகே, படி 5:05 சேர்ந்துட்டோம். எங்கன்னா ஸ்டா அவென்யூ மால், சுபாங், ஷாலாம், அதுக்கு நடுவில். ஷூட் 7 மணி. ஸோ இப்போ மேலே போய் ஜிம்மை பார்க்குறோம். பார்த்துட்டு அங்கே 7 மணிக்கு தான் வரவங்க. ஷூட்டை முடிக்கிறோம். தான் வேலை. ஓகேவா? ஓகே. இந்த ஸ்டா அவென்யூ கொஞ்சம் ரன்டவுனான ஒரு மாலு. ஸோ வெளியூரில் பார்க்குறவங்க இந்த மாலை பார்த்துட்டு, என்ன மலேசியா மால் இப்படி இருக்குதான்னு பார்க்காதீங்க. இது கொஞ்சம் தூரத்தில், அவ்வளோவா கடைலாம் இல்லாமல் திறந்துட்டு அடைக்கிற கட்டத்தில் இருக்கிற ஒரு மால் இது. ஸோ அதனால் கொஞ்சம் பேடான கண்டிஷனில் இருக்கும். ஓகேவா? வேறனே சொல்லிடுறேன். உண்மையான மால்லாம் பார்க்க போகிறீங்கன்னா இந்த கேல் டவுனுக்கு வரணும். பாருங்க, ஒன்றுமே இல்லை, எல்லாம் அடைச்சி கிடக்கு. ஸோ இந்த இடம் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் பேடா. இங்கே இடத்த பார்த்துட்டோம். டைம் இருக்குன்னா 2 ஹவர் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நடந்து போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரோட்டுக்கு அந்த சைட்டு போனோம். அங்கே போனோம். அதனால் சத்தமாக இருக்குது. கேரளேருந்து ரொம்ப நாளாக மாறி ஈப்போக்கு போனதுலேருந்து இந்த ஜேமு அதெல்லாம் ஏற்றுக்க முடியல. பாடி ரிஜெக்ட் பண்ணுது. சாப்பாடு கடைக்கு போகிற பாலமே பேய் படத்தில் வர மாதிரி இருக்குது. இது ஹைவே கீழே. வினேஷ் முன்னுக்கே நின்றுட்டான். சத்தம் அப்படி இருக்கு. ரொம்ப கிட்ட இருக்கா? சேர்த்துக்கிட்ட பயமாக இருக்கு. எத்தனை மணிக்கா? ஓகே, கைங்கெல்லாம் வந்துருச்சிங்க. ஷூட்டுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ நல்லா இருக்காங்க. ஸோ இவங்க தான்
நான் நினைக்கிறேன் நான் போய் படுத்து தூங்க போகிறேன். நான் போய் காடியில் தூங்க போகிறேன். ஷூட்டு இவங்க பண்ணட்டும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஷூட் பண்ண போகிற வீடியோ ஃபுல்லாக எங்கே பார்க்குறது? ஐசாப் நவீன் யூடியூப் சேனல். ஐசாப் நவீன் யூடியூப் சேனல். ஐசாப் நவீன் யூடியூப் சேனல். இவங்க 2 பேர் தான். ஓகே. ஸோ இவங்க ஷூட் பண்ண போகிற வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா அந்த சேனலுக்கு போங்க. ஓகேவா? நான் இப்போ தூங்க போகிறேன். பாய். ஷூட் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஷூட்டை நம்ம ஷூட் பண்ண வேணாம். பையனுங்க வெள்ளம் செஞ்சுட்டு இருக்கானுங்க. இப்போ 2 பேரும் ஷூட் ஓடுது. ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. வேஷம் மணி 9 ஆயிடுச்சு. இன்னும் ஷூட் ஓடிக்கிட்டு இருக்கு. உமேஷ் திவேஷ் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சண்டை ஒரு மாதிரி போடுறாங்க. ஓகே, வெரி குட். இந்த பையன் நல்லா சண்டை போடுவான்னு நினைக்கிறேன். You go with them, I take for you. No, I'm not coach. Oh. Yeah. Duduk sini lah nanti. Dapat. You duduk sini lah. Aja sini. Ke depan. Sampai. Clinch training. Okay, wow. Thank you. Yeah. Okay, shootலாம் முடிஞ்சிருச்சு. Sungai Buloh Subangல இருந்தீங்கன்னா you all can come here. Miss, what is this place called? Star Avenue Lifestyle Mall, Subang. Lifestyle Mall Subang. Okay, when you all close, when you all open? Open at 11 and close at 10 at night. 7 days a week. 7 days. So, what are the services you have? We provide boxing, Muay Thai, MMA, BJJ, and personal training. Personal training. Okay, so if you want to learn Muay Thai, this is the place. Don't go anywhere else. Just come here. So, நீங்கள் இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா you can consider this gym lah. வந்துட்டு நீங்கள் பழகலாம். ஓகேவா? ஸோ இவங்களும் இங்கே எல்லாம் முடிச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் கதை பேசுவாங்க. ஸோ நான் போயிட்டு கீழே நிற்க போகிறேன். நின்றுட்டேன்னா இப்போ நேரம் போயிட்டு காடியை எடுத்துகிட்டு பிரிக்ஃபீல்ட் சைட் எங்கேயாச்சும் ஹோட்டல் எடுக்கணும். ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் எடுத்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு நாளைக்கு காலையில் ஆர்டிஎம் போனோம். ஏன்னா பிரிக்ஃபீல்ட்லேருந்து ஆர்டிஎம் கிட்ட இன்னொன்று நாளைக்கு பிரிக்ஃபீல்ட் கிட்ட தான் கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் பிரிக்ஃபீல்ட் போனோம். சரி, இங்கேருந்து கிளம்பும். ஓகே, அங்கேருந்து வந்துட்டோம். நேராக பிரிக்ஃபீல்டுக்கு வந்துட்டோம். பிரிக்ஃபீல்டுக்கு வந்துட்டு முதல்ல ஒரு மேகி கோரிங் போடணும். மேகி கோரிங் சாப்பிட்டுட்டு தான் ரூமே தேட போகிறோம். ரூமு தேட போனேன். பக்கிங்கில் ரூம் பண்ணுக்கு ஹோட்டல் பண்ணுக்கு. கேளுக்கு வந்தனோட அந்த சவுண்டெல்லாம் கேள் சவுண்டாக மாதிரி இருந்துச்சு. ரூம் இல்லை, ஹோட்டலு பக்கிங் இல்லை. ஸோ சாப்பிட்டுட்டு மெதுவாக போய் தேடும். அப்படி பக்கிங் கிடைக்கலன்னா வேறு ஏரியாவுக்கு தான் போகணும். ஓகே, சாப்பிட்டு குடிச்சிட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ரூமில் போய் தூங்க போகிறேன். செம்ம தூக்கமாக இருக்குது.
டயர்டாக இருக்குது. நல்ல ஒரு ஹாட் ஷவர் பண்ணிவிட்டு தூங்கிட்டு ஃபோன் பைக்காத சார்ஜரில் போட்டு படுத்துரு. காலையில் 10 மணி. 10 மணியா? எத்தனை மணி? 7:30 மணிக்கு அங்கே இருக்கணும். 10 மணியா? படித்து சொல்கிறேன். படித்து சொல்கிறேன். 8 மணின்னு ரூம் நம்பர் 1/2. ஓகே கைஸ், 6 மணிக்கெலாம் எழுந்தாச்சு. நான் குளிச்சுட்டேன். ஜீவிஷை குளிக்க சொன்னேன். இப்போ தான் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர். இப்போ குளித்து முடிச்சினோட நேராக காடி எடுத்துக்கிட்டு ஆர்டிஎம்முக்கு போயிட்டு 7:30 மணிக்குள்ளே அங்கே உள்ளுக்கு செக்இன் பண்ணியிருந்தோம். பண்ணிவிட்டு அதோட நினைக்கிறேன் ஒரு 1 ஹவர். ஸோ அந்த இன்டர்வியூ முடிச்சினோட மொதல் அதை முடிப்போம். ஓகே, நான் கிளம்பிட்டு வரேன். ஓகே, கிளம்பியாச்சு. ரெடி ரெடியாகும். ஓகே. இன்னுமே இல்லை. எப்படியா தான்? ஆமாம். ஓகே. அந்த இடம் வந்துட்டு இங்கேருந்து ஒரு 10-15 நிமிஷம் தான், ரொம்ப தூரம் இல்லை. ஸோ அதனால் ஓகே. மணி 7, 7:30, 7:40 வர சொல்லியிருக்காங்க. நம்ம 7க்குலாம் போயிடும். ஏன்னா ஒரு அப்பாயின்மெண்ட்னா அவங்க சொன்ன டைமோட ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னுக்காச்சும் போய் சேர்ந்துடணும். அதுதான் நம்மளுக்கும் மரியாதை, அவங்களுக்கும் மரியாதை. காலையில் 6 மணிக்கே வந்துட்டு 6 மணி 7க்குலாம் காடி பாருங்கள் நிறையா ஆயிடுச்சு. நிறையா காடி. கேல் சென்ட்ரல் முன்னுக்கு தான் இருக்கும். ஸோ காலையிலே ஓட்டுவோம் காடி. கேரளில் ஜாமில் காடி ஓட்டுறதுக்கு பிடிக்க மாட்டுது எனக்கு. வேறு வழி இல்லை, ஓட்டி தான் ஆகணும். நான் உழப்பிடுவேண்ணா. கேள்வி கேட்டனோட இப்போ எல்லாம் மண்டையில் வச்சுக்கிட்டு அங்கே போயினோட இப்போ பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு போகிறதோட இது பயமாக இருக்கா? ஆமாம், அதாவது போய் சண்டை போட்டு வந்துடலாம். அது போய் ஆளை அடிச்சுட்டு வந்துடலாம். இது வந்து ஆமாம், இது இன்னும் நிறையா வேலை பேசணும். வந்துட்டோம் ஆர்டிஎம்க்கு. இங்கே தான் நினைக்கிறேன். ஒரு குரானுக்கு தான் இருந்துச்சு. பாரு, மின்னல் எஃப்எம் எங்கே இருக்குது? கந்தி மின்னல் எஃப்எம் RSG. ஜீவேஷ் கிட்ட இதெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்ல ஜீவேஷ் பேனிக் ஆகிறான். தாய்லாந்துக்கே அனுப்பிடுங்க, நான் போய் சண்டையாச்சும் போட்டு வந்துடுறேன், இந்த ப்ரெஷர் என்னால் தாங்க முடியலன்னு. ஈஸியாக இருக்கும், இதோட ஈஸி. சரி, நீங்கள் எப்படி இந்த துறையில் வந்து உங்களோட ஈடுபாடு எப்படி இருந்துச்சு? இந்த தொடையில் வந்து என்னோட ஆரம்பம் வந்துட்டு அப்போ தான் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர். அங்கேருந்து நான் பழகினேன். அங்கேருந்து பழகினியா? ரத்தம். மற்ற பையன்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்கள் வயசு பையன்களுக்கு? மற்ற பையன்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மொய்தாய் பூங்க, நல்லது உடம்புக்கு. ஓகே, உங்கள் பேர்? திவ்யண்ணா, சோஷியல் மீடியா டிபார்ட்மெண்ட் மின்னல் எஃப்எம். ஓகே, திவ்யன் தான் நம்மளை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. எல்லா ரேடியோ சேனலும் இங்கே தான் இருக்குது.
நீங்க கூப்பிடலாம், கேள்வி கேட்கணும். 2 பேர்ல யாரை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படின்றதுக்கு சொல்லிய 322828573 அல்லது 4768 செல்லன ஒரு மழை துளி உங்களுக்காக. ஏமா வரீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே. நம்ம இன்டர்வியூ இவர் கூட கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஐயா. ஆமா. சோ ஹாப்பி. உங்க அப்பா இருக்கு நாங்க இன்டர்வியூ. அப்புறம் உன்னோட டேர்ன் உன்னை வந்து கூப்பிடுவாங்க பாருப்ப. ஃபோனை சைலண்டில் போட்டு. ஓகே, கூப்பிட்டாங்க. வாங்க. ஓ ஜீவேஷ், வாட் இஸ் திஸ்? வாட் த வாட்ஸ் டாக்கிங் இன் த ரேடியோ மை பாய்? ஹலோ வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வெரி குட் வெரி குட் வெரி குட். பார்த்து அதான் 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 சம கம்புங்க. இப்போ செட்டில் ஆயிட்டோம்ல. அண்ணே அப்படி உட்காந்துருக்க 2 பேரும் நீங்களும் உங்களோட ஒரு கட்டம் இருக்கும். ஓகே, பாட்டு பண்ணுமா? பாட்டு பண்ணுங்க. மிஸ்டர் காதல் என்று என்னை ஊரில் சொன்ன நம்பாதே, மிஸ்டர் காலாய் மாத்திராதே. ரொம்ப ரொம்ப பர்టిక్యులரா தமிழ் கேட்டா புரியுமா ஜீவேஷ்க்கு? இல்ல கேஷுவல் தமிழ். கேஷுவலான தமிழ்லயே பேசுங்க. சில டர்ம்ஸ் அவனோட ப்ரோமோ நேத்து போட்டிருந்தேன் பாத்தீங்களா? மின்னல் எஃப்எம்க்கு பார்த்தேன். ஆறுமுகம். ரொம்ப கேஷுவலாவே பேசுங்க. நாங்க கேக்குற கேள்வி வந்து தமிழ் தான் கேட்போம். நீங்க பேசும்போது அது புரியுற மாதிரியான லாங்குவேஜ். நான் ஹெல்ப் பண்ணிடுறேன். ஓகே, இது போட வேணாம் தானே? வேணாம் பிரச்சனை இல்லை. இருங்க மைக் ஐயா புஷ் பண்ணிங்க. ஓகே, அப்புறம் உங்களோட வந்து பேசுங்க. அப்படி நான் இப்படி வர சொன்னா நீங்க மைக் கிட்ட வரணும். பின்னால போ. இப்படி போனா பின்னால போங்க. அவ்வளவுதான். ஓகே, வெளியே நின்றுக்கிட்டு என்ன சொல்றாரு? சரி பேசாம சண்டைக்கே போயிடுறேன். இது ரொம்ப ஸ்ட்ரெஸ். அண்ணா நான் क्वेश्चन அனுப்புனேன் பாத்தீங்களா? அனுப்புனேன் क्वेश्चन அனுப்புனேன். ஆமா ஆமா, அதுதான். சோ எல்லாமே ஐயா உங்களோட கேள்வி எல்லாமே உங்களோட கேம் பத்தி தான். ஓகே சரியா? அதனால அதை தாண்டி இருக்காது. மத்த விஷயங்களை நான் பாட்டு தான் கேட்பேன். ஓகே சரியா? ஓகே தேங்க்ஸ் சொல்லி ஆகி. தேங்க்ஸ். ஃபேவரட் பாட்டு என்ன பாட்டு? சீன பாட்டு. சீன பாட்டு. ஃபேவரட் பாட்டு இல்லையே. தமிழ் பாட்டு. எந்த மியூசிக் டைரக்டர் கேட்பீங்க? பாட்டுல கேட்க மாட்டீங்க. அவ்வளோதான். ஓ சரி. அப்பாக்கு கலை ஆர்வம் அதிகம். இப்போ நீங்க என்ன கேட்டாலும் அவனுக்கு எல்லாம் ஜேம் ஆகுது. ரிலாக்ஸ், மூச்சு இழுத்து விடுங்க. ரிலாக்ஸ். சண்டைக்கு வந்திருக்கத இன்டர்வியூலாம் இல்ல, அப்பாவோட கூட்டாளி தான், சும்மா பேசு அப்படின்னு. உங்களோட நாலேஜ் ஷேர் பண்ணுங்க. அப்படி நினைச்சுக்கோங்க. என்னன்னா இதுல கூட நான் ஒரு கொஸ்டின் போடுறேன். இன்னொரு 19 வயசு பையனுக்கு நீங்க ஒரு ஃப்ரெண்டா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அதுதான். இல்ல 19 வயசு பையன் அவங்களோட அப்பா உங்களுக்கு இப்படி இருக்காரு, இன்னொருத்தரோட அப்பா இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பான், அவங்க அப்பா கிட்ட வந்து அவன் கேஷுவலா பேச முடியாது, அவனுக்கு என்ன பிடிக்கும்ன்றதை அவன் ஷேர் பண்ண முடியாது. ஸோ அவங்க பேரண்ட்ஸ்க்கு நீங்க உங்ககிட்ட நான் ஒரு அட்வைஸ் கேட்டா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க அவங்க கிட்ட? நீங்க சொல்ல ஆண்டி அங்கிள் அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல கண்டிப்பா சில பேர் இருப்பாங்கல்ல, இப்போ அவங்களுக்கு மேபி மோத்தாய் வர ஆசையா இருக்கும், அவங்க வீட்டுல அதுல என்ன இருக்குன்னு கேட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸான ஒரு செஷன். இன்டர்வியூலாம் இல்ல. நீங்க ஸ்பெல் பண்ணுங்க பேரு. யார் பேரு? அவர் பேரு ரொமனைஸ்ல சொல்லுங்க.
JEVESH ஸ்ரீ. அண்ணா SREE. ஆ. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க முதல்ல கேட்டு பாடல் ஓட ஓட. இதுதான் உங்களுடைய பொறுப்பாக இருக்கும். கூப்பிடுறவங்களா என்ன சார் 2 வாரமா ஒரே நெரிசலா இருக்கு, கோலாலம்பூர்ல நகர முடியல, போக முடியல, தப்பிக்க முடியல அப்படின்றாங்க. என்ன காரணம், என்ன மாய மந்திரம் தெரியல. முடிஞ்ச ஒரு 2 வாரமாகவே இப்படிதான் இருக்கு. சீன புத்தாண்டுக்கு முன்னுக்கு இருந்து சீன புத்தாண்டு காலகட்டத்துல கொஞ்சம் அமைதியா இருந்துச்சு, வெறிச்சோடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெரிசல் மீண்டும் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கூட வேலைக்கு போய்கிட்டு இருப்பீங்க, பயணம் செஞ்சுட்டு இருப்பீங்க, பாதுகாப்பா பயணம் செய்யுங்க. சரிங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு பாடலுக்கு பிறகு இன்றைக்கு நம்ம ஒரு 19 வயது சாதிச்ச மாணவர் இல்ல நண்பரை தான் நம்ம வந்து சந்திக்க போறோம். ஆமா, ஜீவேஷ் ஸ்ரீ இவர்தான் இன்றைக்கு நமக்கு அறிவிப்பறைக்கு வந்திருக்கிறாரு. முவாய் தாய் அப்படின்னு ஒரு போட்டி இருக்கு, ஒரு குத்து சண்டை இருக்கு, ஒரு தற்காப்பு கலை போனா. இந்த கலை வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம உடல்ல இருக்கிற அத்தனை உறுப்புகளை பயன்படுத்த முடியும். கை கால் எல்லாத்தையும் நீங்க பயன்பட கண்ணால் கை கால் அப்படின்னு நம்ம பயன்படுத்தலாம். உங்களை குத்தலாம், எத்த முடியும் இப்படின்ற உதைக்கலாம். இல்ல அது போட்டி. அப்படி இது வந்து தாய்லாந்து வந்து பூர்வீகமா கொண்ட ஒரு போட்டி வச்சுக்கோங்களேன். இந்த தற்காப்பு கலை அங்க ரொம்ப ரொம்ப பிரபலம். தாய்லாந்துக்கு போகக்கூடியவர்கள் நீங்க வந்து அதை வந்து ஒரு கண்காட்சிக்கு போற மாதிரி டிக்கெட் வாங்கி போறவங்க எல்லாம் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி அதுல வந்து இவர் சாதனை படைச்சிருக்கிறாரு. இவருடைய அப்பா வந்து கலைத்துறையை சார்ந்தவர். ஆனா அப்பா மகன் இருவரும் சேர்ந்து இங்க வந்திருக்காங்க, ஒரே மாதிரி இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வந்து ஜீவேஷ் ஸ்ரீ இவர்கிட்ட தான் வந்து பேச போறோம். அவருடைய முவாய் தாய் இந்த பயணம் எப்படி இருக்கு, 19 வயசுல ஒரு பையன் அவ்வளவு தூரம் போயிட்டு ஜெயிச்சுட்டு வராரு, அதுக்கு ஈடுபாடு இவ்வளவு அழகா காட்டிட்டு இருக்காரு அப்படின்னா இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்ற கதையோட உங்களுக்காக வணக்கம் மின்னல் இன்றைக்கு காத்துக்கிட்டே இருக்கு. அதே நேரத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல மின்னல் ஃபேமிலில இருந்து டிக்டாக் லைஃபும் போக போறோம். போனா முவாய் தாய்க்கும் பாக்ஸிங்க்கும் என்ன வேறுபாடு அதை கேட்க போறோம். நான் இந்த பாட்டுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். இது வணக்கம். நல்ல பெரிய முடிச்சு இழுத்து விடுங்க. அண்ணனை பார்க்க பயமா சரி, ஜீவேஸ்வரி இங்க இருக்கு. அவருடைய அப்பாவும் நம்ம கூட இருக்கிறாரு. ஸ்ரீ சோனிக் அவர்கள் நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான நபர். வணக்கம்னே, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? சரி, அப்படி எப்படி மகன் இங்க இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க? முதல்ல ஒரு அப்பாவா உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்னு கேட்பாங்கல்ல. கையில வச்சிருக்காங்க. அப்பா வந்து கேமரால வந்து பல வித்தைகளை காட்டியவர். பையன் வந்து பந்தய களத்துல வித்தையை காட்டுறாரு. உங்களுடைய ஆர்வமா இல்ல அவருக்கு முதல் ஆர்வமா முவாய் தாய்ல போடும் அப்படின்னு? 100% என்னோட பிள்ளைங்களோட ஆர்வம் தான். ஆக்சுவலி இவருக்கு ஒரு பிரதர் இருக்கு, இன்னும் பெரியவர், குணேஷ் ஸ்ரீ. அவரு தான் முதல்ல அதை போக ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் இவரும் ஃபாலோ பண்ணாரு. ஸோ 100% அவங்களோட சொந்த டிசிஷன், சொந்த ஆர்வம். என்னால ஜீன் ஒண்டி தான் கொடுக்க முடிச்சிச்சு. இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அவங்க கிட்ட. சரி, இப்போ நிறைய தற்காப்பு கலை இருக்கு. பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா தேக்வாண்டோ, கராத்தே, சிலம்பம் இந்த மாதிரி தான் அனுப்புவாங்க. இந்த முவாத்தாய்க்கு அறிமுகப்படுத்துறது நீங்களா இல்ல அவங்களா தெரிஞ்சுக்கிட்டாங்களா ஏதாவது வகையில்? நான் ஆக்சுவலி பரதநாட்டியம் கிளாஸுக்கு தான் போக சொன்னேன் நீங்க. ஆனா அவங்க தான் கேட்காம வந்துட்டு முவாய்தாய்னு. ஆக்சுவலி இப்போ உள்ள மார்ஷல் ஆர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பாக்ஸிங், MMA இருக்கு, அதெல்லாம் இருக்கு. முவாய்தாய் வந்துட்டு இட்ஸ் கன்சிடர் ஒன் ஆஃப் த, என்ன சொல்லுவாங்க, ஒரு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஸ்பாட். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம். அதனாலதான் அது ரொம்ப பேர் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது நீங்க எல்போ பாய்க்கலாம், உங்க முட்டி பாய்க்கலாம். முட்டியை ரிப்பீட்டா 10 வாட்டி தலையிலேயே எத்த முடிஞ்சிச்சுன்னா கூட எத்தலாம். விச் மித்த கேம்ல முடியாது. இப்ப கிக் பாக்ஸிங்லாம் ஒரு வாட்டி தான் முட்டி பாய்க்க முடியும். ஸோ இது வந்து டேஞ்சரஸ். ஸோ என் பையன்களுக்கு அந்த டேஞ்சரோட அந்த லைன்ல விளையாடுறதுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால அதை சூஸ் பண்ணி அதுதான் செய்யணும். வீட்டுல அப்பாலாம் வந்து பையன் கிட்ட விளையாடுவாங்க. அது இல்ல, நான் நினைக்கிறேன் நான் என் ஒய்ஃபோ நானும் அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆயிரும். சொல்லுங்க, நீங்க இப்போ மோத்தாய் பார்த்த உடனே பாக்ஸிங் மாதிரியே இருக்கு அப்படின்னு ஒண்ணு தோணுச்சு. அந்த பகுதிக்கு நாங்க போகாதனால அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கறோம். அது என்ன நீங்களே சொல்லிருங்க. பாக்ஸிங்க்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? பாக்ஸிங்க்கும் முவாய்தாய்க்கும் என்ன வித்தியாசம்னா, பாக்ஸிங் வந்து நீங்க உங்க 2 கை தான் பாய்க்கலாம். எத்த முடியாது, முட்டி பாய்க்க முடியாது, எல்போ பாய்க்க முடியாது. முவாய்தாய் வந்து உங்க எல்போ, முட்டி, எத்து எல்லாமே பாய்க்கலாம். ஸோ ஆல் இன் ஒன். பாக்ஸிங் இஸ் ஒன்லி 2 கை தான். சரி, இப்போ அண்ணன் முத போனாரு, தம்பியும் பின்னாலே போனாருன்னு அப்பா சொன்னாங்க இல்லையா? எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? ஏன் நீங்களும் அதுக்குள்ள போனீங்க, முவாய்தாய்க்குள்ள போனீங்கன்னா அண்ணன் இதை பண்ற நான் ஏன் அதை செய்யணும் அப்படின்னு கேட்கிற ஒரு சூழலாம் இருக்கும். ஆனா நீங்க ஏன் அதையே தேர்ந்தெடுத்தீங்க? ஏன்னா முவாய்தாய்ல பூந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப டிசிப்ளின் ஆயிடுச்சு. நிறைய டிசிப்ளின் கத்து கொடுப்பாங்க உங்களுக்கு.
ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. மெனி திங்ஸ் நீங்க வந்து பழகலாம் மொய்த்தாயில. உங்களுக்குன்னு நிறைய விஷயங்களை மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லி பழக மாட்டீங்க, அவுட் சைட் தி லைஃப்க்கும் நீங்க நிறைய கத்துக்குவீங்க. சரி, இப்ப ஜீவேஷ் பத்தி கூகுள் பண்ணும்போது எனக்கு 3 விஷயம் கிடைச்சிச்சு. இந்த 3ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த முவாத்தாயில நீங்க எப்படி தனிப்பட்டு செயல்படுறீங்க அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப துல்லியமா நீங்க வந்து அந்த முன்னுக்கு வந்து நிக்கிறவங்களை வந்து பாக்குறீங்களா? அப்படியே எப்படின்னா உங்களோட கண்ணு வந்து அவங்களதான் பாக்குது. அந்த போட்டி நேரம் எங்கேயும் ஓடாதான், நீங்க அவங்களதான் பாப்போம். அவங்களை தாக்குறதுலதான் ரொம்ப கவனமா இருப்பீங்களா? 2வது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த முவாத்தாய் வந்து அமைதியா இருந்து எப்படி தாக்குறது அப்படின்றதுதான் அதனுடைய விளையாட்டோட சிறப்பு இல்லையா? அதுல நீங்க ரொம்ப ரொம்ப சரியா இருக்கிறீங்க அப்படின்னு, அதாவது நீங்க இப்ப முடிச்சிட்டு வந்தீங்களா ஒரு விளையாட்டு, அதுல இருந்து இது வந்து எடுத்து உங்களை பத்தி எழுதி இருக்கிறாங்க. 3வது என்ன அப்படின்னு சொன்னா, பட்டுன்னு செயல்படுறது வேகமா. இப்ப அவங்க வந்து அடிக்க வராங்க, எத்த வராங்க, குத்த வராங்க, சட்டுன்னு செயல்படுறது. இது 3 வந்து ஜீவேஷுடைய தனித்துவம் அப்படின்றாங்க. எப்படி இதை செயல்படுத்துறீங்க? எப்படி உங்களால முடியுது அந்த அளவுக்கு டக்குன்னு செயல்படுறதுக்கு? அது வந்து பார்ட் ஆஃப் த ட்ரைனிங்ல நீங்க ட்ரைனிங் பண்ணோம். இதெல்லாம் உங்களுக்கு ஐக்யூ நீங்க ரொம்ப யோசிக்கணும். ஐக்யூ ட்ரைனிங் பண்ணோம். ட்ரைனிங் டைம்ல இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணி செய்யறதுதான். சில சமயம் ஃபைட்ல வந்து திடீர்னு அந்த தாட் வரும், நீங்க அப்பவே செய்யறதுதான் தைரியம். அது ஆனா இந்த விளையாட்டுல இப்ப பாக்ஸிங் பத்தி சொல்லி எதுல வந்து அடி ரொம்ப விழும்? அதுலயா இதுலயா? நம்ம சின்ன உதாரணம் அக்கா கிட்ட விளையாண்டு பாக்கலாம். ஏன்னா ஃபைட் இருந்துச்சுன்னா பாக்ஸிங்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுவானுங்க, ரெடி அது பாக்ஸிங் தான், அது பிரச்சனை இல்லை, ஒன்றும் அடி விழுவாது. ஏன்னா வெறும் கை தானே, காலில் நேரம் ஒருத்தன் தலையில எத்துறதுக்கும் கையில குத்திக்கிறதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கும். சோ அதனால இவங்களுக்கு வந்து மொய்த்தாய் கத்துக்கிட்டனால பாக்ஸிங் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். போறேன்னு சொன்னோனே இவங்க 2 பிள்ளைங்களும் அங்க போறேன்னு சொன்னோனே நீங்க என்ன சொன்னீங்க? போயிட்டு வாங்குறாங்க. இல்ல எனக்கு இந்த மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ் இது ரொம்ப பிடிக்கும். சோ அதனால நான் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணேன். பட் என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் பிள்ளைங்க மேல ஸ்டேஜ்ல சண்டை போடும்போது ஒரு ஃபாதரா கீழே நின்று பாக்குறோமே, அது வந்து முடியல. ஏன்னா இப்ப வெளியே பையனை யாராச்சும் கச்சோர் பண்ணாங்கன்னா நம்ம போய் முதல் நிப்போம். இப்ப மேல பையன் ஒருத்தன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, நம்ம கீழே நிக்கிறோமே பக்கத்துல நில்லாம, அந்த ஃபீலிங் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபியூ சண்டைக்கு அப்புறம் தெரிஞ்சிருச்சு, ஏன்னா மாவன் கூட நிக்கிறவன் அடி வாங்கிட்டு தான் வரப்போறான். அதனால பரவாயில்ல, அதனால அவனுங்களை பாத்துக்கிறானுங்க, நம்மளோட உதவி தேவையில்ல. சரி ஜீவேஷ், இது அப்பாவுடைய மனசுல என்ன இருக்குன்னு சொன்னாரு. இப்ப முதல் போட்டிக்கு இறங்கி ஒரு அடி வாங்கி இருப்பீங்க அதானே போட்டியில, அதெல்லாம் அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா எப்படி இருந்தாங்க? அழுதாங்களா, கண் கலங்கி போனாங்களா, அது மாதிரி இருந்துச்சா? அம்மா அழுந்தாங்க, ஒரு ஃபியூ டைம்ஸ் அழுந்திருக்காங்க. தப்பி அவங்க ப்ரௌடா இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு பழகிருச்சா என்ன? இப்ப அவங்களுக்கு இல்ல. இப்ப வந்துட்டு இப்ப தாய்லாந்து, இப்ப மோஸ்ட் ஆஃப் த சண்டை இப்ப இவர் மலேசியால போடுறது இல்ல, தாய்லாந்துல தான் போடுறாரு. ஸோ அது லைஃப்ல ஓடும் போது வந்துட்டு சொல்லிடுவாங்க, நான் பார்க்கல, கேம் முடிஞ்சனோட ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்வாங்க. ஏன்னா நாங்கள் ஒன்று கடைசியாக ஒன்று லைஃபாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது லைஃப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு, கண்ணு மணிக்கே இவன் கீழே உழுவுறான், அவனோட முட்டி அப்படியே டிஸ்லோகேட்டட் ஆகி இங்கேருந்து கலண்டு இங்கே இதுக்கு மேலே வந்து நிற்கிது, கை அப்படியே வளைஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து நான் என் பிள்ளைங்க எல்லாருமே உட்காந்து டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இவன் ஸ்க்ரீனில் வந்துட்டு கையை பிடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துட்டான். ஸோ இந்த மேலே உள்ள வெளிச்சம் வந்து படுறதுனால இந்த இடம் கொஞ்சம் வெள்ளையாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அந்த ஸ்க்ரீன் ஸ்க்ராட்ச் பண்ணது. நான் நினச்சிக்கிட்டேன் எலும்பு தான் வெளியாயிருச்சுன்னு. தாய்லாண்டில் இருக்கிறான், நான் ஈப்போவில் இருக்கிறேன், ஐயோ பிள்ளை அங்கே தனியாக கை உடஞ்சி இருக்கிறானேன்னு அது நான் ஒரு பெரிய மென்டல் டார்ச்சர் கோட்ரூ பண்ணேன் ஒரு 2 நாள். அப்பயும் அங்கேருந்து கால் பண்ணி, பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்க, நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு அங்கேயே போயிட்டு அந்த திருப்தி டிஸ்லோகேட் பண்ணதை எடுத்து வச்சுட்டு சொந்தமாக வந்தான் ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு. இப்போ எனக்கு புரியுது ஏன் மத்தெல்லாம் யோசிக்கிறாங்க இதுக்கு அனுப்புறத பத்தி. நிஜமா அப்பா அம்மாவுடைய அந்த 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 பொறுப்பு, அதுக்கப்புறம் அவங்க செய்யக்கூடிய தியாகங்கள் இதுல பெரிய வகையில இருக்கு. ஒரு பாட்டு கேட்கலாம், அந்த பாட்டுக்கு பிறகு நம்ம பேசுவோம் தொடர்ந்து. நம்ம டிக்டாக் லைஃபும் போய்கிட்டு இருக்கோம், நிறைய பேர் உங்களுக்கு வாழ்த்து சொல்லி ஜீவேஷ் முவாத்தாயில வெற்றி அடைஞ்சிருக்கிறார், அவரு கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இது வணக்கம் இன்னும் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிருங்க. நிறைய பேர் ஹலோ தேங்க்யூ ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நல்லா கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருக்காங்க, சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் சொல்லுங்க. தேங்க்யூ கைஸ். ஆக்சுவலி நீங்களாம் இல்லைன்னா இந்த அளவுக்கு இதாக இருக்காது. ஸோ நிறைய சப்போர்ட், ஆக்சுவலி சோஷியல் மீடியா சப்போர்ட் வந்து மேசிவ் சப்போர்ட். ஏன்னா எல்லாரும் பயப்படுவாங்கல்ல, ஏன்னா பயப்படுவாங்க இந்த கேம். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இதை வச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பயப்படுவாங்கல்ல. ஆமா, ஏன்னா பயம் ஒரு சைட்டு கட்டலாம்.
ஓகே தான். ஸோ எனிவே இட் வாஸ் a குட் செஷன். ரொம்ப நன்றி. பேசி முடிச்சாச்சு. பாய் கைஸ், அவங்க லைஃப் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப தேங்க்ஸு. நான் கமெண்ட்டை பார்க்க முடியல ஏன்னா கேமரா அந்த சைடு திரும்பி இருக்கு. பட் எனிவே நீங்கள் மெசேஜ் பண்ணது எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸு. ஃபாலோ ஸ்ரீஜானிக் அண்ட் மின்னல் FM. வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. பாய். Almost 80k likes, 1.3k view. நிறைய பேர் தான். எல்லாம் இந்த தம்பிக்கு தான் நன்றி சொல்லணும். சோஷியல் மீடியா சைட்டு. ஓகே 10%, 90% அது எப்படி டெஸ்ட் பண்ணலாம்? உண்மையிலேயே சம்மான் வேணும் உங்களுக்கு டெஸ்ட்? இல்லை சும்மா தொலைங்க சும்மா இது. அப்படியா? இல்லை நான் பண்ணுவேன், ஆனால் அக்கா சொல்கிறாங்க ஆர்ச்சி டிவிக்கு நான் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்கும். இருக்கு. என் கையில இருக்குது உறுதியா 100% நம்பலுமோ அன்னைக்கு அந்த மாற்றம் வருது. ஜீவேஷ் கிட்ட ஒரு எத்து வாங்க ட்ரை பண்ண போகிறாங்களாம். வாங்கினா அப்புறம் நடக்க முடியாது அவங்க. ஒன்றுமே இல்லை இது. இல்லைன்னா அவன் வயிற்ற குத்த சொல்லுவோம். நீங்க தாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் யாராவது அடிச்சு நான் வலிக்குது சொல்லுவாங்க. சும்மா தட்டுனா சும்மா இது எல்லாரும் சொல்லுவாங்க. சும்மா அந்த அளவு பாருங்களேன். எல்லாருமே சொல்லுவாங்க வீட்லயும் கை வச்சிரு. ஆமா உங்களோட வந்து ரொம்ப ஆமா நீங்க கிளாஸ்க்கு வாங்க, கொஞ்சம் கத்துக்குவாங்க. அதை வந்து எல்போலயே இது பண்ணலாம். ஆமா ஆமா. யாரு ஓகேயா? ஓகே. இங்க என்ன செய்ய போறோம்? இங்க இருப்போமாக்கா? இது ஓகே தான். இப்படி அது எடுத்துறோம். அங்க வச்சுக்குமா இல்லைங்கயா? இங்க வச்சு போறோம். இல்ல இதுதான் கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருக்கு. கம்ப்ளீட்டா இருக்காங்க. இல்ல அடிச்சு சரி. ரொம்ப உங்க கால் இப்படி தந்து வச்சுக்கோங்க. ஏன் எனக்கு கால் அக்காவை நல்லா பாத்துக்கையா, கண்ணை பாத்துக்கங்க, என்ன பண்ணணுமோ பண்ணிடுங்க. கவுத்துருக்கா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது 10%. ஓகே. 10%. ஓ சோ நான் வந்து வலியோட அளவு காட்ட போறேன், சொல்ல போறேன். ஆமா ஆமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனா அதுக்கப்புறம் ரெண்டாவது 20%. வெளில போனா வீடியோக்கு இல்ல பரவாயில்ல, நான் நீங்க தான். உங்களுக்கு ஏற்கனவே அவர் மேல கொஞ்சம் கடுப்புலாம் இருந்துச்சு. அங்க கேட்டீங்கன்னா 101% இல்ல ஆனா இவரு வந்து நேரம் அவங்கள தான் கேட்டாங்க. அவரை காலை எத்துறதுக்கு பாய்க்கலாம். நீங்க பாய்ங்க பாய்ங்கன்னு அதான் சொன்னேன். காலை அவரோட தாராளமா பயன்படுத்திக்கன்னு சொல்லிட்டேன். 1 2 3. சோ இந்த வீடியோல என்ன வரப்போகுதுன்னா, ஜீவேஷ் வந்து என்ன எத்த போறாரு, குத்த போறாரு, எது வேணாலும் பண்ணிக்கோங்க, சரண்டர் பண்ணிக்கிறேன். இதோட அளவை நான் வந்து சொல்ல போறேன். இப்ப எத்தனா எவ்வளவு வழியில இருக்கு, எந்த அளவுக்கு அப்படின்றத அவர் காட்ட போறாரு. அது எவ்வளவு தூரம் தாங்க போறேன் அப்படின்றத நான் பார்க்க போறேன். ஓகேயா? ஓகே. நான் வந்து உங்களுக்கு அண்ணன் மாதிரி, அப்பாவோட கூட்டாளி, நல்லா பாத்துக்கணும். ஓகே ரைட். சொல்லு எத்தனை %? முதல் 10% கேட்கலாம். ஓகே ஓகே தாங்களா? ஓகே 20%. அங்கேயே அடிக்க கூடாது. ஓகே 20%. ஓ ஓகே ஓகே போலியா போலி போலியா? ஆனா என்ன இரும்பு ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? முடியுமா? முடியும் 10-20 முடியும். 10-20 முடியும். ஓகே 30%. ஓகே ஓகே ஸ்டிமுலேலா போலி முடியும். தந்து வச்சுக்கோங்க அப்புறம். ஓகே கையை தூக்கிடுங்க. கை தூக்கிடுங்க. கை தூக்கி 40%. பட்ட இடத்துல 40% போதும் நினைக்கிறேன். ஓகே ஓகே போயிடுச்சு. என்ன சொல்லுங்க? நீங்க பாத்துக்கோ. போலாம், அடுத்து ட்ரை பண்ணலாம். ஓகே 40% நினைக்கிறேன். இன்னும் வேணும். இன்னும் போலாம் கேன் 100 வரைக்கும் போ. எல்லாம் முடியும் கேன் ஜேஷ் ஒரு எத்து வை, அழகான எத்து. ஐயா என்ன அவரு தூங்கிரணும். கை தூக்கி. இந்த கால் இந்த கால் தான். இந்த கால் வேணும்னா முடியும். 4 தடவை இங்க வாங்கியாச்சுல, இப்ப இங்க வாங்கிக்கிறேன். இப்படிதான் இருக்கும். நார்மலா ஓகே. நார்மலா எப்படி நின்னீங்களோ அது மாதிரி. ஓகே கொஞ்சம் தோணுங்க. ஓ
கொஞ்சம் கிட்டியா இல்லை? ரொம்ப கிட்டே இருக்கா? ஓகே ஓகே ஓகே. கை எடுத்துக்கோங்க. இல்லையா? இது எத்தனை percent? இது 20 lah. 20. அப்ப இது வாங்குனதுதான். ஓகே 30. ஓ இது வலிக்குது. 40 வரைக்கும் போக முடியுது, அதுக்கு மேல முடியாது. இங்க 40 போனுச்சா? இல்லை, இது ஆக்சுவலி நீ கோனியா தான் எத்துற, உண்மையான எத்து இல்லை இது. இல்ல இது 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 வலிக்குதா? நீங்க கடைசியா ஒன்று ட்ரை பண்ணுங்க. கடைசி for the ரெக்கார்ட் கொஞ்சம் தூரமா வச்சிரு. ஐயா வந்தவங்களாம் பரிசு ஏதாவது கொடுத்துருப்பாங்கப்பா. ரணகலமான செயலா இருக்கு. ஓகே இதுதான். கை தூக்கிக்கோங்க. கை தூக்கிக்கோங்க. இல்லை ஓகே தான், அவ்வளோ படலை. ஸ்டீல் போலி. எப்படி என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அண்ணனுக்கு? இவங்க ஆக்சுவலி ஃபைட்டுக்கு போலாம். என்ன? 10 out of 10 lah. தாங்குறாங்க. எவ்வளோ அடிச்சாலும் ரொம்ப நல்லவையா. முடியும். ஏன்னா நான் அடிச்சா வலிக்குது சொல்லுவாங்க. ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலி இல்ல கை தான் முடியும் சொல்லுவாங்க. அந்த குத்தா என்ன ஐயா சொல்றீங்க? வயிற்றுல குத்துங்க. குத்துங்க. இந்த மாதிரி நான் பார்க்கறது. என்ன முடியல? ஓய் இது ஆக்சுவலி கொஞ்சம் ஹார்ட் தான். ஏன்னா கை இல்லை கையெல்லாம் பெருசா இருக்குல்ல, ஒரு பிக் போன். வலி இருக்கா? புலி தான் இருக்கா. இல்ல ஃபிளாட்டா இருக்கு. எப்படி இப்ப அண்ணன் கயிறு மேல நடக்க போற? நீங்க ட்ரெயின் பண்ணிருக்கீங்களா? நீங்க பண்ணிருக்கீங்களா? இல்ல. ஆனா உங்களுக்கு மேமாங்க பிடிக்கும் இது? பிடிக்கும். பட் நம்ம 15 வயசுலயே வேலைக்கு போயிட்டோம், தனியா இருந்தோம். வேலைக்கு போனாதான் சோறு. ஸோ இந்த மாதிரி கிளாஸுக்கு போறதுக்கு அதுக்கு உள்ள அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இவங்களுக்கு பரவாயில்ல, ஏமாந்து போன அப்பா இருக்காரு, எல்லாம் வாங்கி கொடுத்து இது பண்ணி. இட்ஸ் நாட் சீப்பா. அந்த கிளவ்லாம் வெரி எக்ஸ்பென்சிவ். கிளவ் செட் ஒரு கிளவ்வே 600 அந்த மாதிரி வரும். சீப் இல்லை. அதுக்கு கீழே உள்ளது வாங்கினீங்கன்னா பிஞ்சு போயிடும். நிறைய வாட்டி வாங்கணும். அதான் அவனுங்க அப்படி செலிப்ரேட் பண்றாங்க தாய்லாந்துல. அது எல்லாமே அது அதுல நீங்க பேர் போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தாய்லாந்துல, நீங்க எல்லாருக்கும் பிரசிடென்ட் தெரியுமான்னு தெரியாது. பட் அந்த நான் ஒரு தடவை புக்கெட் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல், அப்பதான் எல்லாரும் ஓடுறாங்க. லைக் சின்ன ஆள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் ஓடுறாங்க அந்த ஸ்ட்ரீட்ல அவங்கள பாக்குறதுக்கு. அப்பதான் தெரிஞ்சு அதை ப்ரோமோட் பண்ண போவாங்களே. அப்ப அந்த விக்டரி யாரோ அவங்கள கூட்டிட்டு போறாங்க அதுக்கு. ஆமா, இன்டர்வியூ அப்படி இப்படின்னு முடிஞ்சிருச்சு. ஸோ இன்டர்வியூக்கு வந்ததுக்கு இந்த பொண்ணு எங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ இப்போ கூட்டிட்டு போறோம் இவங்கள. ஸோ ஜீவேஷ் முடிஞ்சா? ஓகேவா? நர்வஸா இருந்துச்சா? ஆமா. இப்போ திருப்பி செய்ய சொன்னா இப்போ முடியும். ஓகே. கண்டிப்பா இந்த பாதையில் இதா ரைட்டு. ஸோ இப்போ பிரேக்ஃபீல்டுக்கு போகிறோம். திருப்தி பிரேக்ஃபாஸ்ட் நான் பாப் பண்ணிட்டு இப்போதான் அந்த கேமரா